இந்த மாதிரியான ஜீப்பு அடிக்கடி ரிப்பேர் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி சார்ஜ் ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சார்ஜை பற்றி தெரியாது. அவங்க வந்து பேட்டரி ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டுவாங்க, அப்புறம் பேட்டரி போயிடும். ஸோ சார்ஜ் எப்படி ஃபுல்லாகணும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த சார்ஜரில் இப்போ வந்து ரெட் ஏறிது, சார்ஜ் ஏறிட்டுன்னு அர்த்தம். க்ரீன் ஏறிச்சு அப்படின்னா ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தம். ரெண்டாவது, அவங்க ஓட்டுற ஃப்ளோர் வந்து ரொம்ப ஈவனாகவும் அதிகமாக மணல் இல்லாமையும் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். இந்த புல்லிங் கெப்பாசிட்டி அதிகமாக தாண்டிச்சு அப்படின்னா இந்த மோட்ரு ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, ஸ்விட்சு, மியூசிக் பட்டனு, கிளட்சு, இது எல்லாத்தையுமே இந்த ஸ்பேர் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணாமல் சேஃபாக ஹேண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி வயர்கள்ஸ் நிறையா இருக்கும். இதை வந்து நீங்கள் எலிகள்கிட்டேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி சேஃபாக இருக்கும். இந்த மாதிரியான டாய்ஸ் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான வீடியோ அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.